நைட்டே லெமன் சோறு கிண்டி வச்சுட்டேன். அது அம்மா அப்பா எடுத்தது போக இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி நம்மளுக்கு தயிர் சோறு வச்சுக்கலாம், ரெண்டும் நல்லா இருக்குமேன்ட்டு தயிர் சோறுக்கு தான் கிளறிக்கிட்டு இருக்கேன். நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலே பெற ஊற்றின தயிர் இருந்துச்சு, அது ஒரு டம்ளர் தான் இருந்துச்சு. அதையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே பசும்பால் வாங்க போவோம்ல, அவங்ககிட்டே தயிரும் வாங்கிட்டு வந்தேன் 10 ரூபாய்க்கு. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா, கடுகு போட்டுட்டு இந்த தாளிப்புக்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இப்போ சாப்பாட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பாட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கி வச்சிட்டேன். நான் லெமன் சாப்பாடு பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருந்தேன், அது பாருங்கள். நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு இப்படி கொடுத்து விட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா புளி துவையல் அரைச்சிருந்தாங்க, அதை கொடுத்துட்டு போனாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த துவையல். கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி எண்ணெய் வைப்போம் அப்படின்னு பார்த்தா எண்ணெய் அப்படியே உறைஞ்சி போய் கிடந்துச்சு. வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. என் வாழ்நாளில் இன்றைக்கி தான் அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு பனி பெய்யுது இப்படி உறையிற அளவுக்கு. என்னோடய எண்ணெயுமே அப்படித்தான் இருந்துச்சு. எனக்கு தனியாக தம்பிக்கு தனியான்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு புளிசோறு கிண்டுவோம். என் தங்கச்சிக்கும் புளிசோறு ரொம்ப பிடிக்கும், அவரும் புளிசோறு கிண்டி வையினார். சரி அது கிண்டி வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மத்தியானம் ரெடி பண்ணி தொக்கு ரெடி பண்ணிட்டு நைட்டு கிளறிடுவோன்னு வச்சுட்டேன்.